சொல்ல கொடுப்பேன். பாட்டி பாருங்க பாட்டி, சித்தப்பாக்கு ஒரு வெடிய போலான்னு சித்தி எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. நீ என்ன சித்தி கிட்ட போய் கேட்குற? அது அப்படிதான் கத்திக்கிட்டே இருக்கும். நீ உங்க அம்மா கூட போச்சு கவலைப்படாது. சரியா? புள்ளி கூப்பிட்டு போமா. நீ போட என்ன கேட்ட? நீ எப்படா வந்த? இப்பதாம்மா வந்தேன். சரி ராஜ் எங்க இருக்கிறான்? வந்துட்டான்டா. சரி கம்பெனியில் தேங்காய் மட்டை லோடு வந்துருக்குதாம்மா, அது போய் இறக்கி விடணும் கணக்கு பார்த்து. அதான் சரி அவனை அனுப்பி விடலாம். அவனுக்கு என்னடா தெரியும்? அவனை போய் அனுப்புறேன்ற. போன வாட்டி ஏற்றின லோடுக்கே இன்னும் அவன் காசு தரல. அவன் அவளை தரோசாலாம் வாங்க மாட்டான். நீ போய் பாரு. அவனை போய் அனுப்புறேன்ற. இல்லைம்மா டயர்டாக இருக்குதும்மா. அட கொஞ்சம் சோம்பேதனை பார்க்காதடா. போ கிளம்பி போயிட்டு வா. எவ்வளோ நேரம் ஆக போகுது? அம்மா கவிதா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாளாம். சரிடா போயிட்டு வரட்டும். என்ன ஒரு 10 நாள் இருந்துட்டு வருவாளா? நீ வேணா அவளுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு எதுனா ரெடி பண்ணிக்கணுமா? அம்மா இல்லைம்மா, அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா. ஏண்டா? தனி கொடுத்தனம் போகணுன்னு சொல்கிறா. இதுவே வரமாட்டாளாம். என்னடா சொல்ற? தண்ணி கொடுத்துடணுமா? இங்கே எல்லாமே அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அவளுக்கு கூட்டு குடும்பமாக இருக்கிறது பிடிக்கல. அம்மா டேய் என்னடா இது? டேய் ராஜ் என்னடா பிரச்சனை? இல்லைண்ணே, அவளுக்கு நம்ம கூட இருக்கிறது பிடிக்கலையா. டேய் நீ சொல்கிறத பார்த்தா ஏதோ காரணம் வேற இருக்குடா. உண்மையே சொல்லு, என்ன பிரச்சனை? நீயே எல்லா சொத்தையும் எடுத்துக்குவேன்னு பயப்படுறாங்க. இதான் பிரச்சனையா? இரு. இதை பாருமா கவிதா, எங்களை பெற்றவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட அடிக்கடி ஒன்று சொல்லுவார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தம்பியில் மட்டும் கை விட்டுறாதரா பெரியவனேன்னு சொல்லுவார். இந்தாம்மா, இது எங்களோட ப்ராப்பர்ட்டியோட சொத்து பத்திரம். இந்த வீடு முதற்கொண்டு இத்தனை நாளாக இவன் பேரில் தான் இருந்தது எல்லாமே. இதுக்கு மேலே உன்னை யாரும் இந்த வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. எங்கள் அப்பாவோட ஆசை, கடைசி ஆசை, இந்த குடும்பத்தை மட்டும் என் தம்பியில் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா.